ஏய், அந்த வினைத்தொகையை போய் எடுத்துக்கிட்டு வா சீக்கிரமா. இந்தாங்க வினைத்தொகை. ஏய், என்ன பாருகோல் எடுத்துகிட்டு வந்த? வினைத்தொகைன்னு பாருகோலை போய் எடுத்துகிட்டு வந்துட்ட சாப்பிட்றது நேரத்தில். வாருகோல், வாரிய போல், வாருங்கோல் 3 காலத்துக்கும் வருதில்ல, அது வினைத்தொகை தானே. இல்லடி, நான் ஊறுகாய் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஊறிய காய், ஊறுங்காய், ஊறுகின்ற காய் 3 காலத்துக்கும் பொருத்தமானது, அதை தானே சொன்னேன். நீ போய் வாறுகோலை இலையில கொண்டாந்து போட வைக்கிறிய. பைத்தியம். உங்கள் இலக்கண புலமையெல்லாம் பள்ளிக்கூடத்திலே வச்சுக்கணும். இங்கே வந்தால் இப்படித்தான் தெரியுமா? சரி, அதை கொஞ்சம் விளக்குங்களேன், இந்த பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். காலம் கடந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது காலம் மறைஞ்சி வர்றது. அதாவது மறைஞ்சி வருதுன்னா 3 காலத்துக்கும் பொருந்தி வரணும். இப்போ ஊறுகாய்னு சொல்லிட்டோம்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்னு 3 காலத்துக்கும் பொருந்தி வர்றது மட்டுமல்ல, அந்த வினைத்தொகைங்கிறது ஒரு மொழியினுடைய ஒரு தொழில்நுட்பமாகவும் அமைந்து விடுகிறது. ஆகவே நம்ம முன்னோர்கள் இதை வினைத்தொகைன்னு ஒரு இலக்கணம் படைத்தாங்க. அது நூற்பாவை காலம் மறைந்து வரும் பெயரச்சமே வினைத்தொகை என்பது தான் அந்த நூற்பா. காலம் கறந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு. ஆகவே 3 காலமும் மறைஞ்சி வரும், அவ்வளோதான். அந்த சொல்லை எடுத்து இப்போ ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறுங்காய்னு 3 காய். ஊறுகாய்னு சொல்லிட்டோம்னா அது 3 காலத்துக்குள்ளேயும் இருக்குல்ல. ஊறிக்கிட்டு இருக்குது, ஊறிக்கிட்டு இருக்கு, ஊற போகுது. அது இருக்கிற வரைக்கும், வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும். தெரியுதா? ஆகவே இப்படியெல்லாம் நம்ம உணவுப் பொருளில் கூட இலக்கணம் இருக்குது, புரிஞ்சுக்கோ.